ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது 1 வீக்கான க்ரோசரி என்னென்ன வாங்க போகிறோம், என்னென்ன மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அண்ட் வாட் ரெசிபீஸ் ஃபார் த மீல்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து 800 ருபீஸ். இதில் நான் மேக்ஸிமம் வந்து 780 வரைக்கும் எக்ஸ்க்ளூடிங் ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி ஆர் டீ இது ரெண்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் இந்த பட்ஜெட் போட்டிருக்கேன். திஸ் ஃபார் 3 meals a day ஃபார் 7 days. ஸோ ஃபஸ்ட் வந்து ரைஸ் வாங்கிக்கோங்க. 1 kg வாங்கிக்கலாம், இல்லை 1.5 உங்கள் இஷ்டப்படி. டூர் ஆர் மசூர் தால் 500 grams, அது 60 rupees காட்டுது. இந்த ரைஸ்க்கு வந்து 64 வருது 1 kg. 1.5னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வரும். குக்கிங் ஆயில் வந்து 500 ml, அது போதும். ஏன்னா நம்ம சப்பாத்தி தோசை இந்த மாதிரி தான் சொல்ல போகிறோம். பூரி அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் காஸ்ட் கட் பண்ண முடியும். சால்ட் 1 kg 20 packs 20 rupees சாரி. அது வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, சால்ட் 1 பேக்கெட் வாங்கினாலே 2 or 3 months வரும் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு. ஸோ அதை நீங்கள் ஒரு வீக்லி சப்ஸ்குவெண்ட்லி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். டர்மரிக் சில்லி கரம் மசாலா 3 சச்சி 10 rupees 10 rupees ஆச்சே வாங்கிக்கோங்க. கொரியண்டர் பவுடர் வேணுனாலும் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் 1 kg வாங்கணுன்னு இல்லை, 500 grams கூட வாங்கிக்கலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் கன்சப்ஷன். பொட்டேட்டோஸ் கூட அதே தான், 1 kg or 500 grams. அப்புறம் க்ரீன் சில்லிஸ் அண்ட் கார்லிக் வாங்கிட்டு அது ஒரு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும் எடுத்து குக் பண்ணுறதுக்கு. கேபேஜ் வந்து 1 medium. ஸோ உங்கள் ஈட்டிங் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து ஸ்மால் பேபி கேபேஜ் ஆர் மீடியம் சைஸ் கேபேஜ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்று. அப்புறம் எக் வந்து 6 to 12 பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய எக் சாப்பிட்றவங்களா இருந்தால் 12 eggs வாங்கிக்கோங்க. பட்ஜெட்டில் வந்து சிக்கன் கட்ஸ், ஸோ பட்ஜெட்டு 250 கிராம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ முடிஞ்சால் 500 கிராம் வாங்கி வச்சு யூ கேன் யூஸ் இட் ஃபார் 2 or 3 times. சோயா சங்க்ஸ் 200 கிராம் கிடைக்கும், 40 rupees, அது வாங்கிக்கலாம். அப்புறம் ஒயிட் ப்ரெட் ஒரு மல்டிக்ரெயின் ப்ரெட் ஒரு வீட் ப்ரெட், அது எதுவும் உங்கள் ப்ரிஃபரன்ஸோ அது வாங்கிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் மாறும். ஃப்ரெஷ் இட்லி ஒரு தோசை பேட்டர், ரெடிமேட் சப்பாத்தி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தோசை பேட்டர் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து ஆல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரவா வந்து உப்புமா பண்ணுறதுக்கு. ஓகே, அதுவும் 500 grams. கிராண்ட் டோட்டல் இதில் பார்த்தீங்கன்னா 755. நான் வந்து செப்டோவில் போட்டு பார்க்கும்போது 740 வந்தது, மைனஸ் தோஸ் கரம் மசாலா கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம். அது ஒரு 40 ஆட் பண்ணுங்க, 780 வருது டோட்டலாக. ஸோ இந்த பிளான் எப்படின்னா, தோசை ஃபஸ்ட்டு டே வந்து தோசை வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆர் சில்லி பவுடர். இந்த மாதிரி தால் பண்ணிட்டிங்கன்னா தோசை வித் தால் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டுக்கலாம். அதே ரைஸ்க்கு வச்சுட்டு நைட்டும் தோசை வித் தால், ரிமைனிங் தால் சாப்பிட்டுக்கலாம். அது நீங்கள் மாற்றி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கேபேஜ் சப்ஜி அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் அபவுட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். எது வேணாலும் மாற்றி பண்ணிக்கலாம். அதே தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ப்ரெட் டோஸ்ட், அப்புறம் வந்து ரைஸ் செகண்ட் டே 2 வந்து ரைஸ் லெஃப்ட் ஓவர் தால் அண்ட் கேபேஜ் சப்ஜி, ரெடிமேட் சப்பாத்தி வித் எக் புர்ஜி வந்து 2 egg வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதே லெஃப்ட் ஓவர் இருந்தால் கூட மார்னிங் கூட சாப்பிட்டுக்கலாம். டே 3 ரவா உப்புமா, ரைஸ் வித் ஜூஸி சோயா சங்க்ஸ் மசாலா அண்ட் ரெடிமேட் சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் சோயா மசாலா. ஸோ இதெல்லாம் வந்து ரவா உப்புமா இதெல்லாம் மாற்றி செஞ்சுட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டே ரவா உப்புமா வேணும்னா அது கூட மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெட் டோஸ்ட், ரைஸ் வித் ஸ்பைசி எக் கறி, ரவா உப்புமா, ப்ரெட் டோஸ்ட், அது மாதிரி ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்கா. இது வந்து நான் ஜெமினியில் எடுத்தேன். ஜெமினியில் கேட்டும்போது அது இந்த மாதிரி கொடுத்துது, அதில் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். தோசை, அப்புறம் ரைஸ் வித் ஸ்பைஸ் சிக்கன் கறி, சப்பாத்தி வித் சிக்கன் கறி கிரேவி. டே 6 வந்து ப்ரெட் டோஸ்ட் வித் 2 boiled eggs, ரைஸ் ஃப்ரெஷ்லி மேட் தால் அண்ட் கேபேஜ் சப்ஜி, எக் அண்ட் கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கலாம். டே 7 ரவா உப்புமா, ரைஸ், ரிமைனிங் தால் அண்ட் பொட்டேட்டோ மேஷ், டோஸ்டிங் எனி ரிமைனிங் பிரெட் ஸ்லைசஸ் வித் டீ வேணும்னா அது நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். அது இன்க்ளூட் பண்ணல, இது வெறும் டீ மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு இதில். டீ ஆர் காஃபி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்டர் கறி பேஸ் இருக்குது. இந்த மாஸ்டர் கறி பேஸ் என்னென்னா, ஃபஸ்ட் வந்து ஆயிலில் பேனில் இது பண்ணிவிட்டு சாப்ட் ஆனியன், கார்லிக் க்ளோவ்ஸ், அப்புறம் டொமேட்டோ, க்ரீன் சில்லி இதெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு டர்மரிக், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா பவுடர், சால்ட் இதெல்லாம் இதில் மென்ஷன் ஆகல, நான் சொல்கிறேன். அது வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் அதை குக் பண்ணிடுங்க. எல்லா பேஸுக்கும் எல்லா கிரேவிக்கும் இதான் பேஸு. அதுக்கப்புறம் மாஸ்டர் கறி பேஸில் வந்து சிக்கன்,
4 minutes இது பண்ணிவிட்டு 3/4 cup of water and 1/2 teaspoon of garam masala. இது வந்து cover and simmer on low heat for 15 to 18 minutes until the chicken is tender and gravy thickens. அடுத்தது வந்து சோயா, அதே மாதிரி தான் சோயாவை அந்த மாஸ்டர் கறி பேஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சோயாவை ஆட் பண்ணிவிட்டு சால்டட் வாட்டர் ஃபார் 5 minutes இந்த பாயில் பண்ணணும் ஃபஸ்ட்டு சோயாவை. அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் கறி பேஸில் ஸ்டிர் ஃப்ரை ஃபார் 2 minutes, ஆட் 1/4 cup of water, cover and simmer for 5 minutes. சிம்பிள் எக் கறி வந்து ஹார்ட் பாயில்டு எக்ஸ் to peel them and make tiny vertical slits on the egg whites. அந்த ரெண்டுத்தையும் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்டர் பேஸ் கறியோட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 cup, கிரேவி டு சிம்மர், ட்ராப் த எக்ஸ் இன், ஸ்ப்ரிங்கிள் அ பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா. இதை வந்து எதுவும் ஆட் பண்ண சொல்ல, ஜஸ்ட் அந்த பேஸ் கறியோட எக் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்ரிடே தால் அண்ட் ரைஸ், பாயில் 1/2 cup of dal with 2 cups of water, salt, a pinch of turmeric and half a chopped tomato until completely soft. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு garlic, green chilli, separate oil 1 teaspoon, அப்புறம் தால் மேலே தடுக்கா பண்ணி போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், தால் ரெடி. வாஷ் 1 cup of rice, ஆட் குக் ரைஸ் எப்படி குக் பண்ணணும்னு தெரியும். 1 cup of ரைஸ்க்கு 2 cup of water or 3 cups of water depending upon your boiling consistency. அப்புறம் வெஜிடபிள் அண்ட் சைட் டிஷ்ஷஸ் என்னென்னா 2 potatoes டைஸ் பண்ணிவிட்டு ஆயில், பொட்டேட்டோஸ் 5 minutes, சால்ட், cook openly for 5 minutes, salt, turmeric and chilli powder, fry on low heat for 8 minutes until crispy. Shred. அப்புறம் கேபேஜ் சப்ஜி வந்து 1/4 எடுத்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அது எவ்வளோ வேணுமோ அந்த போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு ஆனியன், கேபேஜ் எடுத்துக்கோங்க. 1 teaspoon of oil, salt the onion and green chilli and then add the cabbage and salt. Cover and let it steam in its own moisture on low. Low moistureனா அதுக்கு வந்து வாட்டர் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் அதோட மாய்ச்சர்லேயே அது குக் ஆகிடும். 8 minutes குக் பண்ணிட்டீங்கன்னா அது சப்ஜி ரெடி. எக் புர்ஜி வந்து 1 teaspoon of oil, salt, half a chopped onion and a green chilli, 2 cracked 2 eggs directly into the pan, add salt and pinch of chilli powder and scramble continuously for 2 minutes. ஓகேவா, அவ்வளோதான், எக் புர்ஜி ரெடி. அப்படின்னா ஒரு பேனில் ஆயில் எடுத்துகிட்டு சாப்ட் ஆனியன், க்ரீன் சில்லி போட்டுட்டு 2 eggs போட்டுட்டு சால்ட் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் அது ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டிங்கன்னா எக் புர்ஜி ரெடி. ரவா உப்புமாக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும்ல, அது ஈஸி தான். eat 1 tablespoon of oil, saute half a chopped onion and 1 green chilli and add 2 cups of water and salt and bring to a boil. Slowly pour in 1 cup of rava, stirring constantly to prevent lumps. இதை வந்து 2 cups of water ஆட் பண்ணிவிட்டு ஆயில், சாப்ட் ஆனியன், க்ரீன் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 cup of ரவா போட்டு நல்லா லம்ப் இல்லாமல் கிளறி விட்டுட்டா நமக்கு வந்து இது கிடச்சிடும் ரவா உப்புமா. ஹீட் a flat pan, grease with a drop of oil, spread a ladle of ready-made batter in a circle, cook the bottom until grows. தோசை ஆட் பண்ண எப்படி பண்ணுறதுன்னு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் 1 week. இது வந்து ஃபஸ்ட் வீக் நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் வீக் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் வீக் நீங்கள் வந்து இது வந்து 780 rupees இதை வச்சு 1 week நீங்கள் யூஸ் பண்ணுற போர்ஷன்ஸ் பொறுத்து அது வரும். நிறைய போர்ஷன் சாப்பிட்றவங்களா இருந்தால் டபுள் தி பட்ஜெட் போட்டு டபுள் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு வெஜிடபிள்ஸ், வேறு மீட் அந்த மாதிரி வச்சு நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஃபஸ்ட் வீக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனிவேர் கோயிங் நியூ ஆல்சோ யூ கேன் வித்தவுட் எனி யூட்டென்சில்ஸ் ஆர் எனி திங். இஃப் யூ ஹேவ் யூட்டென்சில்ஸ் அதை வச்சு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 780 முடிஞ்சிடும் ஒரு வாரத்துக்கான க்ரோசரிஸ். தேங்க்யூ.